ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்குள்ளே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ராகி அடை செய்யலாம். நம்ம சட்டியை வச்சு கொஞ்சம் சட்டி காஞ்ச உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கோல்டன் ஆயில் தான் சேர்ப்பேன். நான் கொஞ்சம் தான் கீரை வதக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக வேகிறதுக்காக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்காக ராகி அடை ரொம்ப நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பேச்சுலர்ஸ் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும், செஞ்சுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை நான் உருவி வச்சுருந்தேன், தண்ணியில் அலசி ரெடியாக வச்சுருந்தேன், அதை சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் நம்ம வீட்டிலேருந்து பறிச்சது, முருங்கைக்கீரை எதுவுமே நம்ம வீட்டிலேருந்து பறிச்சது தான். முருங்கைக்கீரை சேர்த்துப்போம். முருங்கைக்கீரை நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் டைம் கொடுக்க தேவையில்லை. ஸோ லைட்டாக வெந்தாலே போதும். நம்ம அடையில் போட்டு தானே மாவு கலக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். முருங்கைக்கீரை வந்ததுக்கப்புறம் நம்ம ராகி மாவில் அதை சேர்த்துக்க போகிறோம். வாங்க, வெந்துருச்சு போதும். இந்த அளவுக்கு வெந்தாலே நமக்கு போதும். முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்து, காரணம் முருங்கைக்கீரை ஒரு சில பேருக்கு வயிற்றுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் செட் ஆகலை, அதனால் ராகி மாவு டப்பாவில் கொட்டி வச்சுருந்தோம். ராகி மாவை எடுத்து நான் அதிலேயே சேர்த்து கலக்க போகிறேன். போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ராகி மாவு நான் 2 கை சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரையை உப்பு கொஞ்சம் சால்ட்டு, ராகி மாவு சேர்த்தனால கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம். நல்லா சேர்த்துக்கிட்டு சுகர் சேர்த்துக்கிறவங்க சுகர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சுகர், நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன். சுகர் சால்ட்டு தான், சால்ட்டு கிடையாது, சுகர் தான். அது நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். நாட்டு சர்க்கரையில் செய்கிறது சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை மட்டும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பேன் கேக் அளவுக்கு, இதை கேக்காகவும் செய்யலாம், நம்ம அடையாகவும் செய்யலாம். இது நல்லா கலந்தாச்சு. இதான் அதுக்கான மெத்தடு. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதை போட்டு எடுக்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு பேன் கேக்குன்னு சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் அடை, குழந்தைங்களுக்கு ராகி கேக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்தோன்னே நம்ம எடுத்துட்டு அந்த சுகரோட நாட்டு சர்க்கரை போட்டு உண்மையிலே எனக்குலாம் கேக்கு சுகராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்துச்சு. பாருங்கள், எடுக்கிறக்கே ஒரு பிடிக்கலை, அவ்வளோ சாஃப்டாக வரும். நம்ம ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துக்கணும், நெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை, நான் ஆயில் சேர்த்துதான். பேன் கேக் ராகி அடை. அடுத்து நம்ம என்ன ரெசிபி பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.